கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்யூவில் நிற்கிறீங்க அப்படின்னா பல பேர், இதில் குறிப்பாக பெண்கள் தான் அதிகம் ஆண்களை விட. எப்படின்னா க்யூவில் நிற்கிறவங்கள முந்தி அடிச்சுட்டு சைடில் புந்து உள்ளே போயிடுவாங்க. அதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி போகலாமா அப்படின்னா போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு 2 பேரை முந்தி போகிறோன்னா அந்த 2 பேருடைய கர்மாவை நம்ம வாங்குறோம்னு அர்த்தம். கோயிலில் போகிறது கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு கர்ம வினைகளை இன்னும் லோடு எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு தான் வரும். உங்களுக்கு முன்னாடி லைனில் ஒரு முன்னாடி 10 பேர் நிற்கிறாங்கன்னா பொறுமையாக நின்று போங்க. அந்த 10 பேர் போனதுக்கப்புறம் போங்க. அதில் டக்குன்னு யாராவது கொஞ்சம் கேப் அடிச்சுன்னா டக்குன்னு உள்ள பூந்துடுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரிங்க, இது கோயிலில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சில கோயிலில் எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் நாங்கள் ரொம்ப பிஸியான ஆளுங்க, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுங்க, ரொம்ப வேலை டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் எப்படி போகிறது? கோயிலுக்கு நீ போகணுன்னு ஆசை, ஒரு பிரதோஷம் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் பிரதோஷம் அன்னைக்கு போனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறது? நாங்கள் ரொம்ப பிஸியான ஆளுங்க, டைம் எல்லாம் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கோயில் போகாதீங்க.